ஹாய் டாமீஸ், வெல்கம் டு சேனல். ஜிமினோட பட்டணத்து மாம்ஸோட செகண்ட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிமின்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அவரோட பர்சனல் செக்ரட்டரி வந்து அங்கே இருந்திருப்பா. ஒரு மாதிரி உங்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரி பண்ணியிருப்பா. ஸோ ஜிமினை வந்துட்டு உங்களை வேலைக்காரின்லாம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக போயிருக்கோம். நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இப்போ நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதில் தான்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் தான் அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறது எதுவுமே தெரியல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு போகும்போது வந்து உங்கள் அத்தை வந்து கேப் புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அங்கேருந்து எப்படி போகிறதுனே தெரியல. இப்போ உங்கள் அத்தைக்கும் நீங்கள் கால் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. நீங்கள் எப்படின்னா அழுகும் போதே யாராச்சும் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அட்டப்பட்டப்பட எல்லாம் உண்மையாக சொல்லிடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட உண்மை சொன்னீங்கன்னா ஜிமின் முடிச்சு. ஸோ ஜிமின் அதோட உங்களை முடிச்சிடுவார். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி நம்மளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஹைவேஸ்லலாம் போகிறீங்க, ஒரு மாதிரி நடக்கிறீங்க. சிலவங்க ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்ன இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் யார்கிட்ட இவர்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட எப்படி கேட்குறது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு மாதிரி பார்க் மாதிரி இருக்கு. நீங்கள் அங்கே தான் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறது எதுவுமே தெரியல. நீங்கள் உட்காந்துருக்கும்போது உங்களை அப்படியே தான் ஒரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கோம். நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. ஜேகே தான். ஸோ ஜேகே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஆப்போசிட் கம்பெனியோட சிஇஓ. ஸோ இப்போ ஜேகே தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசுகிறதுக்காக வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே குறுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஏரியா அந்த சிட்டி எல்லாமே புதுசு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதே உங்கள் ஏரியானா கை ஓங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. அப்படியே குறுக்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, வயன் என்னை பார்த்து பயப்படாத அப்படின்ட்டு போய் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஐயோ இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலையே, அவரோட எதிரிகளாக இருப்பாய்களோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் சொல்கிறாரு, வயன் ஜிமின்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. லைக் உங்களுக்கு தான் அவ்வளோவா இங்கிலீஷ் புரியாது இல்லையா. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஓ என்ற மாமாவோட ஃப்ரெண்டுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகேக்கு அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உங்களுக்கு க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு புரியல. ஆனாலும் நீங்கள் ஜிமினோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்குறீங்கன்னு ஜேகேக்கு புரியுது. ஸோ அப்படியே இந்த மாதிரி சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அதை ஸ்மைல் பண்ணுறத பார்த்து அந்த பன்னி ஸ்மைல் வந்துட்டு அப்படியே நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு ஜேகே தான் உங்களுக்கு கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறாரு. இப்போ ஆக்சுவலி வந்து நீங்களும் ஜிமினும் இருக்கிற வீட்டில் விட்டுருக்க மாட்டார். உங்கள் அத்தை இருக்கிற வீட்டில் தான் விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் தான் அப்போ இறங்கி போகிறீங்க. ஏங்க இது என்ற வீடு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது உன் வீடு இல்லையா, பட் ஜிமினோட வீடு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது யாரோட வீடு எனக்கு தரலிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு காலிங் பெல்லாம் ரிங் பண்ணுறாரு. அவங்க அதை தான் வந்து கதவை திறக்கிறாங்க. உங்களுக்குன்னா ஷாக்கு. ஏனுங்கத்த இது யாரும் ஓடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏம்மா வயன் இது என் வீடு தான்மா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க உங்களுக்கு அந்த வீட்டில் தானே, இந்த வீடு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மா அதுவும் நம்ம வீடு தான் இதுவும் நம்ம வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க ஜேகேவே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே வெளியே கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி வந்து ஜிமின் அண்ட் ஜேகே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிஷனாக ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் எனிமீஸ் அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்துட்டு லைக் அவ்வளோ வந்துட்டு கர்வம் கோவம் அந்த மாதிரிலாம் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஜிமினோட அம்மானா வந்து ஜேகே கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஸோ ஜேகே வந்து ஜிமினோட அம்மாவுக்கு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அதனாலே வந்து ஜிமினோட அம்மா வந்து ஜேகே கிட்ட நல்லா ஜெல்லாயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து பேசுகிறாங்க, பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப நல்லா பேசுகிறாரு. நீங்கள் தான் போய்ட்டு காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க ஜேகேக்கு. ஜேகேக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் அவங்க அத்தைக்கிட்டே கேட்குறாரு, இது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க ஜிமினோட ஒய்ஃப்னு. ஜேகேக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே லைக் இந்த பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருப்பார். நீங்கள் பேசுகிறதுலாம் இருக்கு இல்லையா ரொம்ப இன்னசென்ட்டாக. ஸோ அதெல்லாம் ஜேகேக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி அந்த இதுக்கு போயிருப்பார். பட் நீங்கள் ஜிமினோட ஒய்ஃப்னு கேட்ட உடனே ஜேகேக்கு அப்படியே வாட் அ ஹார்ட் பிரேக் அப்படி மாதிரி ஆயிருக்கு. ஜேகே வந்து ரொம்ப ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படி தான். இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு யோசிக்கிறாரு, ஓகேவா. ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டாரு. இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு எப்படி அவள் போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறாரு, ஓகேவா.
இப்போ பார்த்தா நீங்கள் வீட்டில் இல்லை. ஜிமினுக்கு இப்போ தான் பயமே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஜிமினோட அதாவது அம்மாவோட வீட்டில் இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களுக்கும் அவருக்குமான வீட்டில் தான் இருக்கார். ஸோ உங்களை தேடுறாரு, ஒயன்னு தேடிட்டுருக்காரு. உங்களை பார்த்தா வீட்டிலே காணும். அவருக்கு ஒரு மாதிரி உசிரே போன மாதிரி ஆயிடுச்சு. லைக் என்ன இருந்தாலும் நீங்கள் அவர் பொறுப்பு இல்லையா? ஸோ அவர் உங்களை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து உங்களை தேடுறாரு, எங்கெங்கெல்லாம் தேடுறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு. இப்போ திருப்பி அவர் ஆஃபீஸ்க்கே வராரு. ஸோ உங்களோட நீங்கள் எப்படிலாம் போனீங்க, அழுதுகிட்டே போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்க்குறாரு. நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு போகிறதுலாம் அவருக்கு தெரியுது. ஸோ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அந்த பார்க் வரைக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவே இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு வீடு அப்படியே மரமாக இருக்கும். ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய்ட்டு கெஞ்செல்லாம் கேட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜை வாங்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து ஒரு காரில் ஏறி போகிறது வந்து தெரியுது. ஓகேவா? ஜிமினுக்கு நான் செம்ம காண்டு. இப்போ யார் கூட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ளேயே. ஸோ அப்போ அந்த காரோட நம்பர் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட கார் நம்பர். ஸோ ஜிமினுக்கு நான் கோவம் மேலே கோவம் வருது. இவ போயிருக்கா, அதுவும் பிஸ்னஸ் எனிமி கூட அப்படின்ற மாதிரி. ஜிகேக்கு பெருசாக வந்துட்டு ஜிமின் மேலே அந்த கோவம் அது எதுவுமே இல்லை. பட் ஜிமினுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் எனிமினால் ஜேகே மேலே பர்சனலாக வேறு ஒரு கோவம் இருக்கும். அதே மாதிரி ஜேகே வந்துட்டு ஜிமினை விட பிஸ்னஸில் கொஞ்சம் மேலே. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து ஜேகே மேலே ஒரு பர்சனலாக ஒரு க்ரட்ச் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் ஒரு மாதிரி கோவப்பட்டுருக்காரு. இப்போ ஓயனும் வந்துட்டு அவள் கூட போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து பொசிட்டிவ் ஆகுதுங்க மேலே. ஓகேவா? லைக் அவரோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்க கூட போகிறது தான் அவருக்கு பொசிட்டிவ் ஆகுது. ஆனால் அவங்க மேலே லவ் இல்லை. ஓகேவா? பாப்பா காய்ஸ் இந்த ஒரு பொசிட்டிவ் இப்போ காதலாக போகுதுன்னு. ஸோ இப்போ அப்படின்னா ஜிமினோட அம்மானா ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. உன் பொண்டாட்டி எப்படா கூட்டிகிட்டு போகிற அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஜிமின் தான் இங்கே வந்துட்டு வர சொன்னார். ஸோ ஜேகே வந்துட்டு ஹெல்ப் பண்ணார் உங்களை வந்து விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமினுக்குன்னா அங்கே தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவசரமாக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. எங்கடா நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி. பார்த்தா நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஜிமினோட அம்மானா ஜிமினை நல்லா சிரிச்சிட்டு ஆளுக்காக வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமின்கிட்ட சிரிச்செல்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஜிமினுக்கு அது மூலமாக தெரியுது நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போகும்போதே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஏனுங்க மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்ல இல்லையா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க மாமா, உங்களுக்கும் அத்தைக்கு செந்து மூட்டி விட்டு நான் என்னத்துக்கண்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜுவனுக்குனா வந்துட்டு லைக் உங்களோட சாங்கெல்லாம் இப்போ வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீ இந்த மாதிரி விருப்பம் தான் எப்பயுமே பேசுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஏனுங்க மாமா என்ன கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நீ இந்த மாதிரி வேகமாக தான் பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்களும் ஆமாங்க மாமா சின்ன வயசு பழக்கமுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மாதிரி அப்படியே ஸ்ப்ளைலாக ப்ளசண்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை அப்படியே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கிது. ஸோ ஜிமினுக்குனா வந்துட்டு அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகுது. ஸோ அவருக்கே வந்து ஒரு மாதிரி தோணுது. ஆனால் அவரோட ஈகோ இடிக்குது உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கு. பட் ஃபைனலி வந்துட்டு அவரோட மனசாட்சி ஜெயிச்சிருச்சு. ஸோ உங்ககிட்ட சாரி கேட்குறாரு. சாரி வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னமாம்மா சாரியெல்லாம் என்கிட்ட என்னமாம்மா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை வயன் என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை ஹவுஸ் மேய்டுன்னெலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னம்மா ஹவுஸு மேடுனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஹவுஸ் மேட்னா வேலைக்காரின்னு சொன்னேன் இல்லையா அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ வேலைக்காரி அது அசிங்கமாக இருக்கலாமாம்மா, ஆனால் இங்கிலீஷில் ஹவுஸு மேடு நல்லா இருக்கலாமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினுக்குலாம் கஷ்டமாகுது. ஸோ அவர் வந்துட்டு சாரி வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்லைங்க மாமா பழகிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களை வந்துட்டு லைக் பட்டணத்தில் உள்ளவங்களாம் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் உங்களோட ஃபேமிலியில் சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் பட்டணத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் ஊருக்கு வரும்போது உங்களை இப்படி தான் ஒரு மாதிரி அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் உங்களை இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. ஜிமின் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டார் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ ஜிமினும் வந்துட்டு அவரோட ஊருக்கு வந்த கையோடு அந்த மாதிரி பண்ணுறாருன்னொன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே வரீங்க. ஜிமினுக்குலாம் நீங்கள் எப்பவுமே கலக்கலன்னு பேசிகிட்டே இருப்பீங்களா? ஸோ ஜிமின் அதெல்லாம் மிஸ் பண்ணுறாரு. வேன் நீ ஏதாவது பாட்டு கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வேணாங்க மாமா மனசு சரியில்லை, பரவாயில்லைங்க
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து தூக்கம்லாம் வருது. நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஆக்சுவலி வந்து ஜிமின் வந்துட்டு தூங்கினா அதாவது திட்டுவாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு அவர் உங்களை வேறு கலையெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, உங்களை காரில் வச்சு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ காரில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஃப்ரண்ட்டு சீட்டில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஓகேவா? ஜிமினோட பக்கத்து ஃப்ரண்ட்டு சீட்லேருந்தே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னா வந்துட்டு ஜிமினுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, அவர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களால் வந்துட்டு முடியல. ஸோ நீங்களும் அப்படியே அசந்து தூங்கிடுங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்னடா ஒரு மாதிரி வந்துட்டே இருந்தா என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு தான் உங்களை எழுப்ப மனசே வரல, குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் இப்போ கார் கொண்டு போய் வந்துட்டு உங்கள் வீட்டில் நிறுத்துறாரு. ஆக்சுவலி நீங்களை ஜிமினை எழுப்பீங்க இல்லையா, அந்த வீட்டில் நிறுத்துறாரு. ஸோ இப்போ உங்களை எழுப்பவும் முடியல, எழுப்பாமல் இருக்கவும் முடியல. அவரும் வந்துட்டு காரோட சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவரையும் வந்து தூங்கிடுறாரு, ஓகேவா? நீங்களும் அவரும் தூங்கிட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு சிட்டிங் பொசிஷன்லேயே தூங்குறீங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் சேர் அந்த கார் சீட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் அவர் தூங்கிட்டுருக்காரு, ஓகேவா? இப்போ உங்களுக்குனா வந்து மிட் நைட்டில் நல்லா ஒரு 3 o'clock 4 o'clock இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல முழிப்பு வருது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, பார்த்தா காருக்குள்ளே இருக்கீங்க. சுற்றி யாருமே இல்லை. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி பக்கத்தில் இல்லாமல் லைக் ஒரு மாதிரி அந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்திருப்பாரா. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்திரிச்சு பார்த்த கையோட நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க. இந்த பக்கத்துலேயும் ஆள் இல்லை, அந்த பக்கத்துலேயும் ஆள் இல்லை. உங்களுக்கு செம்ம பயமாகிடுச்சு. எனக்கு மாமா, மாமா என்னை விட்டு போயிட்டீங்களா மாமா, பயமாக இருக்கு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அழுகிறீங்க. ஸோ ஜிமின்னா படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. அதாவது ஸ்லீப்பிங் பொசிஷனில் படுத்திருப்பார் இல்லையா, படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. ஜிம்மினை டக்குன்னு பார்த்த கையோடு நீங்கள் பயந்து கத்திடுறீங்க. ஏ நான் தாண்டி ஏன் நீ கத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மாமா எனக்கு மாமா அப்படி பயம் கொடுத்துருக்க, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க மாமா, அதுக்கு நீ எப்படியா மாமா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இரு விட்ட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. பாவம் பொண்ணு தூங்குறாளேன்னு சொல்லி விட்டா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் மாமா நீங்கள் வேணுமென்னுக்குனே தானே இந்த மாதிரி பண்ணீங்க. நான் படுக்கும்போது நேருக்காக தானே நீங்கள் உட்காந்துருந்தீங்க. இப்போ நீங்கள் படுக்க வாக்கில் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிங்களா, அதான் ஹார்ட்டு பக்குன்னு ஆயிடுச்சு மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மினுக்குன்னா ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. நீங்கள் உண்மையாலுமே பயந்துட்டீங்க. லைக் உங்கள் கண்ணுக்குன்னெல்லாம் எல்லாமே வெளியே வந்துச்சு. அந்த முட்டைக்கண்ணு உருட்டி பேசிகிட்ருக்கீங்க. ஜிம்மினுக்குலாம் நல்லா க்யூட்டாக இருக்கு. ஸோ ஜிம்மின் உடனே சரி பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இருப்பீங்க, நான் எந்நேரம் போய் சேர்ந்துருப்பேன் போல மாமா, ஏனுங்க மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் வேர்வையெல்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் தாவணியில் தான் தொடச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போலாம் வந்து நீங்கள் வந்து சாரி தாவணி அந்த மாதிரி மாற்றி போட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சில டைமில் வந்துட்டு சாரி பிடிக்கும், சில டைமில் தாவணி பிடிக்கும். இந்த டைமில் நீங்கள் தாவணி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா, அங்கே உங்கள் அத்தை உங்களுக்கு தாவணி வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு கொடுக்க முடிஞ்சிருக்காது. அதான் இப்போ ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த தாவணி தான் மாற்றிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த தாவணியில் தான் நீங்கள் துடைக்கிறீங்க. ஸோ உங்களோட ஹிப்பெல்லாம் அப்படியே ரிவீலாக இருக்குது. நீங்கள் அந்த வேவெலாம் துடைக்கும் போது ஒரு மாதிரி வந்து பயந்தெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களோட இது ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே ரிவீலாக இருக்குது. ஸோ ஜிமின் அதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ ஜிமினுக்கு அப்படி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, சரிப்பா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களா மாமா நீங்கும்போது போங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னென்னா ஜிமினோட கோட்டை பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் கோட்டை வந்து பின்னாடி பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா அவர் கை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஒரு ஓனாய் வந்து ஊனி கத்துது. நீங்கன்னா அப்படியே பயந்து ஜிமினை பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிடுங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு. மாமா ஓனாய் சத்து போடுது மாமா அப்படின்னா இங்கே ஏதோ இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐயே பயந்தான் கோழி. ஏய் இப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் என்ன ராத்திரி ஊழை விட தாண்டி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமா இல்லை, நான் அப்போ சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஊழை விட்டுச்சுன்னா பேருக்குன்னு அர்த்தமா மாமா, வாங்க மாமா ஓடி போயிடலாம் மாமா இந்த மாதிரி போக வேணாம் மாமா, நாளைக்கு அப்புறம் உயிரோடு வருவோமான்னு தெரியல மாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்குன்னா ஐயோ தலைப்பாடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு தான் பட்டி கடலாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே படுத்துறாளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் அதை தேவையில்லாமல் வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாரு, நீ ரூமில் போய் படு, நான் ரூமில் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ உங்களுக்காக ஒரு ரூம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு ஜிமின். ஸோ அந்த ரூமில் தான் உங்களை போய் படுக்க சொல்கிறாரு. உங்களுக்குன்னா நான் எல்லாம் உள்ள விடுது இல்லையா, ஸோ பயமாயிருது. ஸோ நீங்கள் போய்ட்டு மாமா நான் உங்களை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அப்படின்னு போய் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வேறு க்யூட்டாக கேந்துறீங்களா, சரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்கள் பெட்டையும் தூக்கிட்டு வந்து இந்த ரூமில் போட்டுடுறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபோல்டு பெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து இந்த ரூமில் போட்டுக்கிறீங்க. ஸோ நீங்கள் கீழே படுக்கிறீங்க. ஜிமின் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு பொண்ணு கீழே படுக்க வைக்கணுமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அவரோட பெட்டு நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ உங்களை வந்து அதில் படுக்க சொல்கிறாரு. உங்களுக்கு தான் செம்ம ஷாக்கு. பக்கத்துலேயே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இவங்களை வந்து பக்கத்தில் வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் போய்ட்டு ஜிமின் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. அப்படியே ஒட்டி வந்து படுத்துக்கிறீங்க. ஜிமினா ஈ என்ன இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு படுக்க சொல்ல, அங்கே பாரு நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம், புரியுதா வயன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நீங்களும் உங்களோட ஸ்மைல் எல்லாமே அப்படியே ஃபெயிட் ஆகிடுது. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு ஜிமின்ட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துறீங்க. அவரும் படுத்துடுறாரு. இப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல் வந்து ஜிமினுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. பார்த்தவங்க அத்தை நிற்கிறாங்க. ஸோ கீழே போட்டு திறந்துலாம் உங்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னம்மாவே அவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஏனுங்க அத்தை நீங்கள் எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்கிட்ட ஒரு கீ இருந்துச்சு, அதான் காலையில் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் ஓயன் காஃபி ரெடியா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டே வராரு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு. ஸோ ஜிமின் கிட்ட தான் அவங்க அம்மா டேய் காஃபி அதுவும் குளிக்காமல் ஏன் இப்படி இவனுக்கு செல்லம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. விடுங்க அத்தை, அது என்னமோ பெட்டு காஃபியாமே, அதான் மாமா வந்துட்டு பெட்டு காஃபி குடிக்கிறாங்க, நல்லா இருக்குமாமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மின்னா வந்து பார்க்குறாரு. ஐயோ போட்டு கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மின்கிட்ட என் மருமகளுக்கு இப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மருமகளுக்கு யாருமா அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பெட் காஃபி பிடிக்கும் அதுதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி உனக்கு பெட் காஃபியும் இல்லை ஒரு காஃபியும் இல்லை, போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வா, நம்ம இம்மீடியட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின்னா கேட்குறாரு எங்கேம்மா போகிறோம் அப்படின்ற மாதிரி. போய் குளிச்சுட்டு வாப்போ, கப்பல் தாங்கலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நோட்ஸ் கட் பண்ணுறாங்க உங்கள் மணிக்கு. நீங்கள் ஜிமினை பற்றி சிரிக்கிறீங்க. ஜிமினுக்குனா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. கட்டின பொண்டாட்டி முன்னாடியே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாரும் முன்னாடியும் எங்கள் அம்மா அவமானப்படுத்துகிறாங்க, கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு. ஸோ இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. அதுவும் அவர் போட்டுக்கிறாரு. என்ன பார்த்தா ஜிமின் போகும்போது ஒரு சாரீ போட்டிருப்பீங்க, வரும்போது ஒரு சாரீ போட்டிருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு சுடி தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க, சாரீ தான் வேணும்னு இருப்பீங்க. அதுவும் உங்கள் அத்தை ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாக் சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை தான் கட்டியிருக்கீங்க, பிளாக் வித் ரெட். ஸோ செம்மையாக இருக்குது. ஜிமினுக்கும் வந்துட்டு பிளாக் வித் ரெட்டில் வந்து காம்போவில் வந்துட்டு ஒரு கோட் ஷூட் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி மஞ்சள் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லோருமே அப்படியே ஜோடியாக, அதாவது 3 பேராக வந்து போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் சும்மா இருப்பாரா, டேக்கு கால் பண்ணுறாரு. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கடா, நல்ல மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மச்சான் 2வது கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வாய் வைக்காதடா நாயே, ஒழுங்கா இப்போ நீ நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு இங்கே போகிறேன்னு தெரியல, நீ எப்படி என்ன கூப்பிடுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன், நீ அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இப்படி உயிரை வாங்குற, இன்னைக்கு வீக்கெண்டா, வீக்கெண்டில் கூட நிம்மதியாக இருக்க மாட்டான் கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டே அப்படியே வந்துட்டு கார் எடுக்கிறாரு. ஸோ ஜிமின்னா வந்துட்டு அவரோட லைவ் லொக்கேஷனை வந்து டீக்கு ஷேர் பண்ணுறாரு. டீவும் இப்போ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ ஜிமினோட அம்மா தான் டேரெக்டாக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போக சொல்கிறாங்க. ஜிமின்னா போய்ட்டு கார் அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் யோசிக்கிறாரு, நிறைய பேர் அங்கே ஸ்டைலிஷாக மாடலாக அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே நீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிளாக் கலர் சாரியில் ரொம்ப ஸ்டன்னிங்காக தான் இருக்கீங்க. ஆனால் ஜிமினுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து பட்டிக்காடு, ஸோ இவளை நம்ம வந்து இது உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நம்மள ஒரு மாதிரி எல்லாமே வியர்டாக பார்ப்பாங்க, ஷோகேஸ் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ உள்ளுக்கு கூட்டிகிட்டு போனோமா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காரு. என்னடா பார்த்துட்டே இருக்க, காரை வந்துட்டு இது பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரை பார்க் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஜிமினா பார்க் பண்ணிட்டாரு.
கார்லாம் லாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க கூட இப்போ வரணுமான்னு யோசிக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா கூட போகலான்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா மனுக்கு நீங்கள் வந்து பின்னாடி நடக்கிற மாதிரி போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு நீ ஒயின் கூட தான் வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின்னா வந்துட்டு சரி வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி நடந்து வந்துட்டுருக்காரு. டேய் அவன் பொண்டாட்டிடா, ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, கையை ஹோல்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின்னா பிடிக்கவே இல்லை. அப்படியே பிடிக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ டேவும் கரெக்டாக வந்துடுறாரு. ஜிமினோட அம்மாக்குன்னா டே எப்படிங்க வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கேட்குறாங்க, இல்லைம்மா ஒரு மாதிரி கோஇன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டே. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமினோட அம்மாக்குனா புரிஞ்சிருது ஜிமின் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமினோட அம்மா தான் டேவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி அவங்க போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் தான். இப்போ ஜிமினுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு தனியாக விடணும். ஏன்னா வந்து ஜிமினை எல்லாமே ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியா அப்படின்ற மாதிரி அவரோட இமேஜ் வந்து குறையிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறவர் டக்குன்னு கை விட்டுறாரு. ஸோ உங்களுக்கு எங்கே போடுறது எப்படி போடுறதுனே தெரியல. அவரும் போய்ட்டு ஹைட் ஆகிடுறாரு. ஸோ இப்போலாம் நீங்கள் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு நியூ, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு வெளியே ரொம்ப போர் பர்சன் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த சிட்டி புதுசாக அண்ட் தென் அது மால் வேறு. உங்களுக்கு யார் தேடுறது எப்படி தேடுறது எதுவுமே தெரியல. இப்போ உங்கள் அத்தை கூட உங்கள் பக்கத்தில் இல்லை. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு மாமா எங்கெங்கே போனீங்க? என்று மாமாவை தொலைச்சிட்டேன், என்று மாமாவை தான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்ற மாமாவை பார்த்தீங்களா மாடனு மாலுக்குள்ளே, என்ற மாமாவை பார்த்தீங்களா பட்டணத்து மாலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்குண்ணா ஐயோ கடவுளே இவன் மானத்தையே வாங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ திருப்பி உங்ககிட்ட தான் வராரு. இப்போ நீங்கள் தான் திருப்பியும் என்ற மாமாவை பார்த்தீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே பாட போகிறீங்க. ஜிமின் உடனே பின்னாடியிலேருந்து உங்கள் வாய் பொத்திடுறாரு. ஏய் இப்போ நீ திருப்பி போனா வாய் தச்சிட வேண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாமா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமினை திருப்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்குனா ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாதி பேர் உங்களை பார்த்து அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் மீதி பேர் வந்துட்டு ஜிமினை பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன இவளுக்கு போய் இவனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கா, இவர் அழகாக இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் தெரியுது. ஸோ உங்களை அப்படியே வந்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. ஏண்டி கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு மாமா நீங்கள் என்ன விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெஸ்ட் ரூம்பா அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன் பாஷையில் பாத்ரூம் போயிருந்தேன். ஓ கப்போஸுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் சி அப்படின்லாம் சொல்லாத, அழகாக டீசெண்டாக சொல்லு. பாத்ரூம் சொல்லு, பாத்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ இவளுக்கு போய் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் அம்மானா ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. மா என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டேய் எங்கடா இருக்கீங்க நீயும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மா நானும் அவளும் இப்போ என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். ஏய் அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா. மா இவ கொஞ்சம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. என்னடா பண்ண வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிமின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆக்சுவலி ஒரு வேணுமணிக்கு விட்டு போயிருப்பாரு உங்களை. ஆனால் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டேய் அவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, பழகிப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் அம்மா வந்து வர சொல்லியிருப்பாங்க மேலே வந்து ஒரு ஷாப்பிங், அதாவது வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் பண்ணுறதுக்கு, ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஜிமின் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் அம்மானா வந்தோடனே வாமா வயன் இங்கே வா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள்னா உட்காந்துருக்கீங்க. கழுத்தில் அப்படியே வந்துட்டு டைமண்ட் நெக்லஸாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. டைமண்ட் ஜுவல்லரிஸ்லாம் நிறைய உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க. நீங்கள்னா பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே வெயிட்டே தாங்க முடியல, செம்ம வெயிட்டானதாக எடுத்து உங்கள் கழுத்துலலாம் வச்சிட்ருக்காங்க. ஜிமின்னா பார்க்குறாரு. இதெல்லாம் இவருக்கு ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கன்னா வந்துட்டு உங்கள் மாதிரி ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது உங்களுக்கு. எல்லாமே உங்களை பார்க்குறாங்க. லைக் உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் நெக்லஸ் எல்லாமே நான் அழகாக சூட் ஆகுது. எல்லாமே உங்களை அழகாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜிமின்னா பார்க்குறாரு. அந்த டைமண்ட் ஜுவல்லரியில் சூப்பராக இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதெல்லாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒன்று இருக்குது. ஸோ அது போனால் தான் நீங்கள் வந்து ஜிமின் மனசில் இடம் பிடிக்க முடியும். ஸோ வந்துட்டு இப்போ உங்கள் அத்தை தான் என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனங்கத்த இதெல்லாம் எனக்கு வேணாமுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
அதெல்லாம் ஏம்மா அப்படி பண்ணுற, வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை இல்லை, நான் இந்த மாதிரி போட்டு எனக்கு பழக்கம் இல்லைங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அம்மா அத்தை தானே வாங்கி தரேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவர் உங்களை ரசிக்கிறாரு, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அதை முறைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி டெத் கிளார் விட்டுட்டு இருக்காரு உங்களை பார்த்து. ஸோ நீங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மினிமலாக இருக்குது, ஓகேவா? டைமண்ட் ஜுவல்லரி ஒரு மாதிரி மினிமலாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதை தான் வந்து ஷாப் பண்ணிவிட்டு வரீங்க. இப்போனா உங்கள் அத்தை வந்து உங்களை க்ளோத்ஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபேஷனபிளான க்ளோத்ஸ், ஓகேவா? லைக் ஒரு மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது அது எல்லாமே. அந்த கவுன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கன்னா வந்து அங்கே போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எனக்குத்த இங்கே எல்லாமே கிழிஞ்ச துணியாக இருக்குது. ஓ, இந்த இல்லாதப்பட்டவங்க வந்து வாங்குறதா? ஆமாங்கத்த, நம்பி இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற கேட்குறீங்க. ஏம்மா இது கிழிஞ்ச துணிலாம் இல்லை, இது வந்து வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெஸ்டர்னு க்ளோத்ஸா? க்ளோத்ஸுனா துணிங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஆமாம்மா, துணி தான். அப்போ அந்த வெஸ்ட்டு 10 அப்படின்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இது வந்து மாடல், அதாவது பட்டணத்துக்கு அழகம் போடுற துணி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் பார்க்குறீங்க, ஒரு பக்கம் கை கிழிஞ்சு ஒரு பக்கம் கால் கிழிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வரீங்க, அதாவது உங்கள் அத்தை போட்டு வா அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களாம் போட்டு வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு, உங்களுக்கு அது சூட்டாக இருக்குது, ஓகேவா, அழகாக இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு அது பிடிக்கல. லைக் ஒரு மாதிரி வந்து உங்களோட ஸ்லீவ்லெஸ் தான் போட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸ்லீவ்லெஸ் போட்டு வரீங்க, உங்கள் ஹேண்டெல்லாம் அப்படியே தெரியுது. அண்ட் தென் அது வந்து கவராக இல்லை, ரொம்ப வந்து ஒரு மாதிரி டைனியாக இருக்குது அதோட அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் வந்து பார்க்குறாரு, உங்களுக்கு அது சூட் ஆகலை. ஏய் போய் மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் நம்மனா பார்க்குறாங்க ஜிமினை. ஏன்னா ஜிமினுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஜிமின் நிறைய பேர்கிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ ஜிமினை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க ஜிமினை. ஏன்னா ஜிமின் வந்து இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்காக தான் கூட்டிகிட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு உங்ககிட்ட வந்து நல்லாவே பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? ஸோ ஊரில் பிஹேவ் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு மாதிரி உங்கள்கிட்ட சிரிச்சிட்டு நடந்துப்பார். ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றலாம் நினச்சிருப்பாங்க. பட் ஜிமினை வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, டேய் இந்த மாதிரி துணிலாம் போட்டால் தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது போடுறவங்க போட்டால் ஓகேவா, இவ்வளோ மாதிரி ஆளுக்கலாம் இந்த மாதிரி குடிச்ச சகிக்கலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் அம்மாவுக்குனா புரியுது, அவர் வந்து பொசசிவ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி ஜிமின் அம்மாவுக்கு புரியுது. இருந்தாலும் அவங்க காட்டிக்கல. ஸோ நீங்கள் அங்கேருந்து எதுவுமே வாங்கலை, நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி இந்தியன் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து இந்தியன் ஷாப்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா இங்கே ஒரு மாதிரி சோகமாக வந்திருப்பீங்க. ஏன்னா ஜிமின் வந்து ஒரு மாதிரி ஓவராக கத்திருப்பார் உங்ககிட்ட. என்ன இதெல்லாம் நீ போய் போடுறியா, உனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திருப்பார். இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி உண்மையாக வரீங்க, உங்கள் அத்தை கூட தான் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தைனா உங்களை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப மாதிரி சோகமாக இருக்குது. இப்போ டேத்தா ஜிமின் முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. ஜிமின் கையை பிடிச்சி அமுத்திட்டே இருக்காரு. ஏய் ஏன் தான் அவளை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு மாதிரி கேட்குறாரு குசு குசுன்னு வந்து. ஜிமின்னா வந்துட்டு, ஏய் அவள் என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், நீ உன் வேலையை பார்த்தாலும் நல்லாயிருக்கும் டீ அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போ டீ வீட்டில் தான் வந்து டீவை வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் 3 பேர் தான் ஒரு மாதிரி ஷாப்புக்கு போகிறீங்க. ஜிமின் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜிமின் நமக்குலாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜிமினாக ஒரு இந்தியன் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது. அண்ட் தென் ஹாஃப் சாரீஸும் இருக்குது. நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் ஹாஃப் சாரீஸ் அதே மாதிரி கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஜிமின் தான் பே பண்ணுறாரு. உங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி குளுகுளுன்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. ஜிமின் வந்து அது வந்து பேக் மிரர், அது வந்து ஃப்ரண்ட் மிரர் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு நீங்கள் வந்து சிரிக்கிறதெல்லாம். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு. ஸோ ஆனால் அவர் வெளியே காட்டிக்கல. இப்போ ஜிமினோட அம்மாவோட வீட்டில் தான் வந்துட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்க. அதாவது உங்கள் அத்தை வீட்டில் தான். உங்களை அத்தை வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிடுறீங்க. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஹோமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போன கையோடு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கன்னா வந்து காலை வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக அட்டெண்ட் பண்ணுறீங்க. மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏடி வயன் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே கொடுக்கணுமா தனி வந்துது. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஜிமின்னா பார்க்குறாரு, ட்ராமா ஆரம்பிச்சிட்டப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. மா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் நான் நல்லா இருக்கேன்டி, ஏன்டி இப்போ கண்ணை கசக்கிட்டு நிற்கிறவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் அவங்கள ஆக்சுவலி வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக, அதாவது ஊருக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின்னா தலை எழுத்து அப்படின்ற மாதிரி வந்து தலையிலே கை வச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு,
என்ன நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. சரி நீங்கள் இப்போ தான் ஜிமின் கிட்ட போய்ட்டு அப்படியே பம்மி பம்மி நிற்கிறீங்க. சரிண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க மாமா, அம்மா ஊருக்கு கூப்பிட்டு விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க மாமா, உங்களையும் என்னையும் தான் கூப்பிட்டுட்டுச்சு, நம்ம 2 பேரும் ஓடிட்டு பார்த்துட்டு வந்துடலாமாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினா, நோ வே, அந்த ஊருக்கா திரும்பியுமா? அங்கே போய் உன்னை கட்டிட்டு வந்தது பத்தாதா, இப்போ எவ்வளோ கட்டிட்டு வரதுக்காக என்னை அனுப்பி விடுற அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடுது. ஏன்னா அவர் உங்களை ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு வந்து பிடிக்கலன்றதை விட உங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே வலிக்குது. நீங்களாம் ஜிமினி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் போயிட்டு வந்துடலாமே, அம்மா ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்டுச்சு மாமா, மனசே சரியில்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கு தான் வேறு வழியே இல்லை, இப்போ உங்கள் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ இப்போனா சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் தான் சனியை மாதிரி ஒரு பர்சன் நடுவில் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமினோட செக்ரட்டரி தான். ஸோ ஜிமினோட செக்ரட்டரி அவள் வந்து உள்ளுக்கு வரா. ஓகேவா? வந்துட்டு ஜிமின் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜிமின் அவகிட்ட ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, இல்லை ஒயனோட ஊருக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீயும் ஒயனும் என்ன கப்பல்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறா. கப்பல்ஸில் வி ஆர் மேரிட் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இது எதிரே பார்க்கல. அவர் வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்படியே குதுக்குலோன்னு இருக்கு. அவகிட்ட சொல்கிறாரு. ஆனால் எனக்கு விருப்பம் நம்ம தான் இது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவகிட்ட. அவளும் ஓகே ஜிமின் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இப்போ தான் ஸ்மைலி ஃபேஸ்க்கே வரா. இப்போ வந்து ஜிமினை வந்து போக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் மனசுலேயே திட்டம் தீட்டுறா. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஒர்க் இருக்கா, அந்த ஒர்க் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஜிமின் அவங்க பார்க்குறாரு. ஒயன், ஐ ஹாவ் அ ஒர்க், ஸோ நீ தனியாக போய்ட்டு வந்துடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் மொத்த ஸ்மெல்லுமே ஒரே செகண்டில் ஃபேட் ஆகிடுது. ஸோ நீங்களும் அப்படியே மறைச்சி அந்த செக்ரட்டரி பொண்ணை பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டா சனியை, எங்கேருந்து தான் வருவானே தெரியல. சகுனி மாதிரி வந்து என்ற மாமாவே என்னையும் பிரிச்சுவிட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். இவெல்லாம் நாசமாக போயிடுவா. கடவுளே ஆண்டவா, இவளை எப்படியாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி தலையில் வந்து கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. செம்ம காண்டில் இருக்கீங்க. விட்டு அவளை அடிச்சிருவீங்க போல, அந்த அளவுக்கு காண்டில் இருக்கீங்க. நீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜிமின் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கும் கொலாடி சண்டை தான். ஸோ இப்போ நீங்கள் தான் ஜிமினை பார்க்குறீங்க, அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. ஜிமினுக்கு வந்து உங்க கூட வரணும் தான், ஆனால் வந்துட்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டா இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் நமக்கு வந்து அகெயின் கால் பண்ணுறீங்க. அம்மா, நானும் வரும், கொஞ்சம் பிஸியாக இருக்கோம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி பிஸியா? பிஸினா அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா, அவருக்கு வேலை இருக்குது, நாங்கள் பொங்கலுக்கு வரோம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு பொங்கல் முன்னுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ பொங்கலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லும் போது. உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஏடி மாப்பிள்ளையே கஷ்டப்படுத்தாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி நானும் உன்னை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கட் பண்ணிடுறாங்க. நீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் முன்னாடி தான் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கும் கஷ்டமாக இருக்குது. உங்களோட ஸ்மைல் எல்லாம் ஒரே சரியில் ஃபேடாக இருக்கும் இல்லையா? அதை அவர் கவனிச்சிருப்பார். ஸோ வந்துட்டு அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ அவள் தான் நிறைய ஒர்க்குன்ற பேரில் ஆக்சுவலி அவள் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் நிறைய கொடுக்குறா ஜிமினுக்கு. ஸோ அவள் பார்க்க வேண்டிய ஒர்க்குமே சேர்த்து ஜிமினுக்கெலாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ ஜிமின்னா வந்துட்டு என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து ஜிமினோட ஆஃபீஸில் வந்து பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க. ஜிமின்னா வந்து ப்ளே பாய் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவரும் வந்து பார்ட்டிக்கு போகிறாரு. உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்ச கையோடய ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு. ஸோ போனால் அங்கே வந்து டீலாம் இல்லை. ஸோ ஜிமின் அண்ட் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து ஜேகேவும் அந்த பார்ட்டியில் தான் இருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின்னா வந்துட்டு பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழித்து இப்போ நிறைய பொண்ணுங்க ஒரு மாதிரி கண்ணுக்கு குழு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்ருக்கும் போதே வந்துட்டு எங்கள் நினப்பு தான் வருது. அவர் யோசிக்கிறாரு, நம்மளுக்காக வீட்டில் ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் வருது. ஸோ இப்போ ஜேகேலாம் வந்து பார்க்குறாரு. ஜிமின்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஜேகேக்கு.
ஸோ இப்போ ஜேகே தான் வந்து பார்க்குறாரு. ஜிமின் வந்து முன்னெல்லாம் எல்லா பொண்ணுக்கிட்டையும் போய்ட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போனா எந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படியே வந்து நகர்ந்து போகிறாரு. ஜேகே தான் பார்க்குறாரு, திருந்திட்டான் போல் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜேகே தான் வாண்டடாக வந்து ஜிமின் கிட்ட பேச வராரு. ஆனால் ஜிமின்கெலாம் பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ ஜேகே தான், என்ன ஜிமின் ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து ஜேகே கிட்ட கேட்குறாரு. இல்லை கேட்டேன், நீ அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டியாமே, அப்புறம் அந்த ஒய்ஃப், அதான் உன்னோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு தான் காண்டாகுது. ஏன்னா ஜிமின் பார்த்துருப்பாரு இல்லையா ஜேகே கூட வைன் போனதை, அதாவது நீங்கள் போனதை. ஸோ வந்துட்டு அவர் வந்து மறைச்சிட்ருக்காரு ஜேகேவை. ஆமாம், உன்னையா என் ஒய்ஃபை பிக்கப் பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாரி ஜிமின், நீ தான் வந்து அவங்கள விட்டுட்டு இல்லையா, ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப்னு தெரியாது, அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமினுக்குலாம் கோவம் வருது. ஓகேவா, அது வந்து பிஸ்னஸ் பார்ட்டி. ஸோ ஜிமின் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னா அவர் மேலே ஒரு கெட்ட பேர் வரும், அவர் கம்பெனிக்கும் அது பாதிப்பு. ஸோ அதனால வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஜேகேவை இக்னோர் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சிடுறாரு. ஓகேவா, ஜேகே கிட்ட பேசின அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிறைய குடிச்சிடுறாரு. ஸோ ஜேகேனா வந்து உங்களை பற்றி அழகாக வர்ணிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்த கையோட ஒயன் இங்கே வாடி அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கன்னா அப்படி ஏனுங்க மாமா, ஏனுங்க அப்படி இப்படி கோவத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே வாடி அப்படின்ற மாதிரி கை பிடிச்சிருக்கிறாரு. நீ யார் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நீ எனக்கு மட்டும் தானே பொண்டாட்டி, ஏண்டி அந்த ஜேகே கூட ஏறி போனேன், ஏண்டி போனேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஜேகேங்களா, அது யார்? நட்டிக்காதடி, உனக்கு அவனை தெரியும், அவன் கூட நீ போயிருக்க, அவன் உன்னை வர்ணிக்கிறான் தெரியுமா, எனக்கு அப்படியே செம்ம காண்டாக இருக்குது, விட்டுருந்தா அவனை அங்கேயே கொண்டு போட்டிருப்பேன், ஏதோ என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ யாரோட ஒய்ஃப்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோயான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. உங்களுக்குலாம் ஜிமினை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, ஒரு மாதிரி டெரராக இருக்கார், செம்ம கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் குடிச்சிருக்காரு. உங்களுக்குனா அந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிடுங்க. இங்கே வாயன், முகத்தை திருப்புற அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே வந்து பிடிச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் நல்லா கொல்லுன்னு இருப்பீங்களா, உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்காரு. நீங்கள் ஏனுங்கம்மா வலிக்குதுக்க வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்குலாம் வந்து உங்களோட கண் அப்படியே ரெட்டிஷ் ஆகிருக்கும் அவர் பிடிச்சி கிள்ளினதில். ஸோ அங்கேயே வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குனா இது நினவான்னு இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படி குழுக்குழும் பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஆனால் ஜிமினை பார்த்தா செம்ம டெரராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் தாங்க முடியல. நீங்கள் தான் ஜிமினை தள்ளி விட்டுட்டு போய் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மெல் உனக்காகதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லோடையும் கிட்ட வந்து உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் ஐயோ கடவுளே என்ன நடக்குது ஆண்டவா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை விடவே இல்லை. அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து கவச்சில் போடுறாரு. உங்கள் மேலேயே வர்றாரு. ஸோ நீங்களும் ஏனுங்கம்மா நீங்கள் நிதானத்தில் இல்லைங்க அப்படிமா சொல்கிறீங்க. அவர்னா எனக்கு தெரியுது, நான் ஜிமின், நீ போயன், நம்ம கப்பிள்ஸ் மேரிட், ஸோ இப்போ நீ என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக உங்கள் மேலே அப்படியே ரோம் ஆகுது. அப்படியே வந்து உங்களை ஒரு மாதிரி செட்யூசிங்காக பண்ணிகிட்ருக்காரு. உங்கள்கிட்ட ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியல. நீங்களும் ஜிமினை லவ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கிஸ் பண்ணவே தெரியல. இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாது, இப்போ பாரு உன் மாமா உனக்கு கற்றுக் கொடுக்குற பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அவங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு, பைட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கங்கே ஹிக்கி விழுது உங்களுக்கு. அப்படியே பர்பிள் ஹிக்கி ஆகுது. செம்ம பர்பிளாக லவ் பைட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்குனா செம்மையாக வலிக்குது. ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது வந்து ஜிமினை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த கிஸ்ஸு, இந்த ஹக்கு இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் இப்போ வந்து ரியல் லைஃப்பில் நடக்குது. உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. பட் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஜிமின் வந்து குடிச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ நிதானத்தில்
இல்லாமல் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ ஜிம்மின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட வராரு. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து கழட்ட வராரு. உங்கள் சாரீலாம் அப்படி பிஞ்சு கீழே விழுது. ஸோ உங்களோட ஹூக்கு கூட வந்து ப்ராப்பராக கழட்டாமல் அப்படியே பிச்சு எறியாரு. உங்களோட ஃபேவரட் சாரீ வேறு. உனக்குன்னா கஷ்டமாக இருக்குது. ஏனுங்க மாமா, அது என்ற சாரி, என்ற புடவை, எனக்கு பிடிச்ச புடவை மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மின்னா கண்டுக்கவே இல்லை. அவருக்கு பாட்டுக்கு பிச்சு எரிஞ்சிட்ருக்காரு. இப்போ அடுத்து உங்கள் ப்ளவுஸு, அதில் நீங்கள் நிறையா ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அது எல்லாத்தையுமே பிச்சு போடுறாரு. உங்களுக்குன்னா சாரி ப்ளவுஸ் போதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது வேறு உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா கடித்த இடத்துல கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட இன்னர்ஸோடு தான் இருக்கீங்க மேலே. கீழே வந்து இன்ஸ்கர்ட்டோடு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிம்மின்னா அந்த இன்னர்ஸ்கிட்டையும் வராரு. உங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறீங்க. ஏய், கண்ணை திறடி, கண்ணை திறடி அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஏய், ஓ மாமா தானே, அப்புறம் என்னடி உனக்கு கூச்சம்? கண்ணை திற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து அவர் பார்க்குறீங்க. அவங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவரோட கை அங்கே தான் போகுது. ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏய், நல்லா வளர்த்து வச்சுருக்கடி, என்ன கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஏனுங்க மாமா, இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நான் ஒன்று சொல்லட்டா, நிறைய பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணியிருக்கேன், அதாவது வழிஞ்சிருக்கேன். ஆனால் உன்னை மட்டும் தாண்டி தொடுறேன். இந்த ஜிம்மின் தொட்ட பொண்ணு நீ தான், கடைசியாக தொடுற பொண்ணு நீ தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களோட இன்னர்ஸ் கழட்டுறாரு. உங்களுக்கு அப்படியே கூச்சமாக ஆயிடுச்சு. அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, தொடுற பொண்ணு நீ தான், கடைசி தொடுற பொண்ணு நீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆயிடுச்சு. நீங்கள்னா அப்படியே வந்து வெக்கப்பட்டுருக்கீங்க. அவர் வந்து ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த இன்னரையும் வந்து கழட்டிட்டார் இல்லையா. இப்போ அவரோட மவுத் டேரெக்டாக அங்கே போகுது. ஸோ அவர்னா போட்டு நல்லா செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து வழியில் கத்துறீங்க. ஏன்னா அவர் செக்ஸ் போட்டுறது மட்டும் இல்லாமல் கடிச்சிட்ருக்காரு போட்டு. நல்லா இருக்கும், சூப்பராக வச்சுருக்க, சூப்பராக இருக்குடி, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுக்குனா அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏனுங்க மாமா, ஏனுங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஏய், புருஷன் வலி கொடுத்தா தாங்கிக்கணும் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே கண்ணத்துலாம் கடிக்கிறாரு. இப்போ அப்படியே உங்கள் நெக்குக்கு போகுது. ஆல்ரெடி அங்கே நிறைய ஹிக்கிஸ் இருக்குது. திருப்பியும் ஹிக்கி மேலேயே ஹிக்கி கொடுக்குறாரு. உங்களுக்குனா வலிக்குது. நீங்களும் அப்படியே ஒரு கட்டத்தில் உங்கள் கண் வந்து கிளியரே வந்துடுது. பார்க்குறாரு. அவருக்கு பாவம் ஆகிடுது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காரு. கொஞ்ச நேரம் தாண்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர்னா இப்போ வந்துட்டு உங்களோட செஸ்ட்டுக்கிட்டேருந்து அப்படியே உங்களோட நாவல், அதாவது உங்களோட இடுப்பு பக்கம், வயிறு பக்கம் அப்படி போகிறாரு. பார்த்தா வந்து அவரோட கைக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அவருக்குன்னா பிடிச்சி அதை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிள்ளிடுறாரு. உங்களுக்கு ஏங்கம்மா கிள்ளிங்க, வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய், கை கடக்கமாக தான் பிள்ளை தாண்டி செய்வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நான் அப்படியே வெக்கமாக வருது. அவர்னா பிடிச்சிருப்பாங்க வந்து கடிச்சிட்ருக்காரு. உங்களால் அப்போ வந்து கொஞ்சம் கொழுப்பாக இருப்பீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்து அங்கெல்லாம் கடிச்சிட்ருக்காரு. இப்போ அவர் பார்வை அப்படியே இன்ஸ்கர்ட் மேலே போகுது. நீங்கன்னா அப்படி இன்ஸ்கர்ட் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி பயமாகிடுது. ஏன்னா இது உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ பயமாகிடுது. நீங்கன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க இன்ஸ்கர்ட்டை. ஸோ அவர் வந்துட்டு, ஏய் விட்ரி, நீ விட்டுனா ஸ்லோவாக பண்ணுவேன், வெளிலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த மான்ஸ்டர் ஜிம்மினை நீ பாப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா பயமாயிடுது. நீங்களாம் கை எடுத்துடுறீங்க. இப்போ அவர் தான் இன்ஸ்கர்ட்டை கழட்டுறாரு. இப்போ நீங்கள் வெறும் இன்னர்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ அவர் அதையுமே போய் கழட்ட போகிறாரு. ஏனுங்க மாமா, இப்போ இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய், ஆல்ரெடி நான் லேட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு இன்னர்ஸை கழட்டிடுறாரு. ஏய், சூப்பராக வச்சுருக்குடி, செம்மையாக இருக்குது, எனக்கு அப்படியே மூட் ஆகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏனுங்க அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சின்ன ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. ஏய், புருஷனை அடிக்கிறியா, ஏறுற, இப்போ நீ அடித்ததுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே தான் போகிறாரு.
அங்கே போட்டு நல்லா செக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குனா உயிர் போகிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு ஓவர் ப்ரெஷரில் மாமா 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு ஏய் ஃபயான் லவ் யூடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே மனசு குளுன்னு இருக்குது. மாமா நானும் உங்களை லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அவளோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தென் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே சிக்ஸ் பேக்லாம் இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப நேரம் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு செம்மையாக வேர்த்து போயிருக்கு. ஸோ செம்ம ஸ்வெட்டாக இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஸ்வெட்டிங்லாம் அந்த சிக்ஸ் பேக் அழகாக தெரியுது. இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு சிக்ஸ் பேக்கெல்லாம் டச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் போய் இப்போ அவர் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பயங்கரமாக மேலே வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவருக்கு வயன் வயன் என்னடி பண்ணுறா? வயன் கடிக்காத வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏனுங்க மாமா நான் சொல்லும் போது நீங்கள் கேட்டிங்களா? இப்போ இந்த ஒயன் கொடுக்குறேன் தாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்களும் போய்ட்டு கடிச்சு வச்சுட்ருக்கீங்க அந்த மசில்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினோட சிக்ஸ் பேக் கிட்டெல்லாம் கடிச்சு வச்சுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு தான் வலிக்குது. அப்புறம் நகத்தை போட்டு பரண்டிகிட்டு இருக்கீங்க பின்னாடி. ஸோ இப்போ ஜிமினோட இன்னஸ் கிட்ட தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பேண்ட்டை கழட்டுறீங்க ஜிமினோட பேண்ட்டை. ஜிமினுக்குனா ஐயோ ஏன் என்ன இவ அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் தெளிஞ்சு போயிடுது. ஸோ ஜிமின்னா வந்துட்டு தெளிஞ்சிடுறாரு பாதி. இப்போ நீங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து ப்ளஷர் பண்ணிகிட்ருக்கீங்க கீழே போயிட்டு. ஸோ இன்னஸ்லாம் கட்டியிருப்பீங்க. ஸோ ப்ளஷர் பண்ணிகிட்ருக்கீங்க ஜிமினுக்கு போயிட்டு. ஜிமினா நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. வயன் 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 அப்படிதான் வேகமா ஒயான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹெட்டு பிடிச்சி பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் த்ரோட்குள்ளெல்லாம் போகுது. நீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களால் முடியல. நீங்கன்னா சோக் ஆகிடுறீங்க. மாமா வலிக்குது மாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின்னா எடுத்துடுறாரு. இப்போ அவர் தான் உங்கள் கிட்ட வராரு. இப்போ தான் உங்களுக்கு பயமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஜிமின் எப்படி பண்ண போகிறான்னு தெரில. அவர் கண்ணில் பார்க்குறீங்க செம்ம லஸ்டி மூடில் இருக்கார். ஸோ இப்போ அவர் தான் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு அதை இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்குமா செம்மையாக வலிக்குது. நீங்கன்னா ஜிமினை பார்க்குறீங்க மாதிரி பாவமா. ஜிமின் வந்து நிறுத்தவே இல்லை. அவருக்கு செம்ம ப்ளஷர் ஆகிட்டுருக்கு. செம்மையாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கார். ஸோ இன்சர்ட் பண்ணுறாரு எடுக்கிறாரு. இப்படியே ஒரு 3 hours போகுது. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஸோ திருப்பி எனக்கு பத்தலை திருப்பி போனோமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திருப்பி போகிறாரு. போய்ட்டு அம்மா வலிக்குது மாமா. அம்மாவா ஜிமன் மாமா வலிக்குது. ஜிமன் மாமா ஜிமன் அப்படி மாதிரி கத்துறீங்க. ஏய் மாமா எங்கிட்ட போச்சு ஜிமன்னு கத்துறடி அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. டேய் லூசு மாமா வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்குன்னா வந்து சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் எப்பயும் ஏனுங்க மாமா அப்படி தானே கூப்பிட்ருப்பீங்க. இப்போ வாடை போடலாம் வருது. ஜிம்முன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் அப்புறம் ஜிம்மினை பார்க்குறீங்க. நாளைக்கு உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உங்களை அப்படியே டைட்டாக கட்டிப்பிடிச்சி அப்படியே அவங்க நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் தூங்குறீங்க. இப்போ நீங்கள் தான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் கையிலேருந்து வெளியே வரீங்க. ஜிமின்னா இப்போ முழிச்சிருக்காரு. ஏய் எங்கிட்ட போகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க மாமா. ஏய் என்ன இல்லைங்க நேற்று என்னமோ வாடை போடலாம் வந்துச்சு. இல்லை வலிச்சிச்சா அதான் பரவாயில்ல எப்படி கூப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே வெக்கமாக இருக்குது. என்னடி பப்பாளி பழமாக செவந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சேன். ஏய் கட்டினவன்டினா உன்னை கட்டினவன். எனக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு உன்னை பிடிக்கல தான் ஸ்டார்டிங்கில். இப்போ கிடையாது. எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போதையில் சொன்னேன் நினச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் முதல் தொடுற பொண்ணு நீ தான், கடைசி தொடுற பொண்ணு நீ தான். புரியுதா? இது ஜிமின் நிறைய பேர்கிட்ட வளைஞ்சிருக்கேன். ஆனால் எவ்வளையும் தொட்டதில்லை, மொத்தம் கொடுத்ததில்லை. நீ மட்டும்தான்டி. நீ மட்டும்தான். எப்படி வந்தான்லாம் தெரியல. எனக்கு உனக்கு பிடிச்சிருச்சு. இன்னசென்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன திட்டினாலும் எனக்கு மாமான்னு பின்னாடியே வருவேல. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சிடி. உன்னை சொத்து விட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பிடிக்கல.
ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு நீ சொல்கிறாரு. உங்களுக்குனா டியர் வருது. மாமா என்ற மேலே சத்தியமாக நான் அப்படிலாம் பண்ணலிங்க அப்படிமா சொல்கிறீங்க. தெரியும் தெரியும், சரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியுமா, ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உன்னால் குளிக்க முடியுமா இல்லை நான் தூக்கிட்டு போட்டான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் வந்து எந்திரிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிளட்டு வந்து ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகிருக்கும். ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. ஸோ தான் அழகாக தூக்கிட்டு வந்து உங்களை வந்துட்டு திருப்பி பெட்டில் விட்டுறாரு. நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின்னா என்னடி என் மூஞ்சில் அப்படி என்ன தெரியுது, ஏன் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே இருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க மாமா இதெல்லாம் எனக்கு கிடைக்காதோன்னு நினச்சேன். மாமா இப்படி எப்பயும் இருப்பல, விட்டு போயிட மாட்டல, அவள் வரா இவள் வரான்னு பின்னாடியே போயிட மாட்டல மாமா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஜிமின்னா உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. ஏய் இங்கே பாரு பொண்டாட்டி, நான் உன்னை மட்டும் தான் தொட்டிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ மட்டும்தான் என் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். புரியுதா? இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாத. லவ் யூ. சரியா? இங்கே பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அவரோட கோட்டை தான் அப்படியே கலட்டுறாரு. பார்த்தா நெஞ்சில் அங்கே பச்சை குத்திருக்காரு. ஸோ வயன்னு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி தனியாக வருது. அம்மா என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஏய் ஏன்டி அழற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் நீ எப்போ போய் பண்ண அப்படி மாதிரி கேட்குறீங்க. என்ன ஒரு 1 டே முன்னாடி 2 டேஸ் முன்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ நீ ஏன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, அம்மா உனக்கு வலிக்கும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 எழுத்து ஓயன், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களாம் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அம்மா சாரி, நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற சொல்கிறீங்க. ஏய் சரி வேட்ரி அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படியே வந்துட்டு கதவை கூட திறக்காமல் அப்படியே வந்துட்டு எதுவுமே தட்டாமல் அப்படியே வந்து இந்த கதவை கிட்ட நின்றுட்டு இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படியே உள்ளுக்கு வராங்க. ஜிமின் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிமா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிமா கேட்குறாரு. ஏய் முதல் சொல்கிறத கேள்றா அப்படிமா சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படிமா கேட்குறாரு. இந்த கல்யாணம் இந்த ட்ராமா இதெல்லாம் நான் பண்ணது தான். ஒயன் மேலே எந்த தப்புமே இல்லை சரியா, அவன் மேலே கோச்சிக்காத. எனக்கு தெரியாதுடா நீ ஒயன் தான் அவ்வளோ நேரம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது அப்படிமா சொல்கிறாரு. இப்போ ஜிமின் அவங்க அம்மா முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் பண்ணதில் ஒரு நல்லது என்ன தெரியுமா, இவ்வளோ எனக்கு கட்டி வச்சது. இப்போ நான் ஒயனும் புரிஞ்சுக்கிட்டேம்மா, ஒயன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினோட அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ டேதா ஜிமினோட அம்மா பின்னாடி அப்படியே பதுங்கி வராரு. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமின்கிட்ட கோத்து விட்டுறாங்க. டேக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவை துரத்துறாரு. டேய் உங்ககிட்ட எவ்வளோ புலம்பிருப்பேன், எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு பட்டிக்காடு வேண்டான்னு. இல்லைடா நீ தான் என்கிட்ட சவால்லாம் விட்டியே, பட்டிக்காடை கல்யாணம் பண்ணாத மச்சான், பட்டிக்காடெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அதான் உன்னை பட்டிக்காடு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஆனாலும் என் தங்கச்சிம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறாள் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. தங்கச்சியா என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறா. சரி உனக்கு எப்போ கல்யாணம்ட்டே அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. என்ன அடுத்த மாதம் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோருமே சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஏனுங்க மாமா அம்மா பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின்னா சரிவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிக்கெட் போட்டு திருப்பி உங்களோட ஊருக்கு போகிறீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே வந்து சந்தோஷமாக ஆயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் சர்ப்ரைஸாக போயிருப்பீங்க எதுவுமே சொல்லாமல். இப்போ உங்கள் அம்மா வந்து வாசல் திறக்கும் போது நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட திறக்கும் போது நீங்கள் எல்லாருமே முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள்னா டைட்டாக போய்ட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் தம்பினா தான் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு பேசியிருக்கலாம் மாட்டார். இப்போ தான் ஜிமின் ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்கார் உங்கள் ஃபேமிலி கூடயே. ஸோ உங்களுக்கு தம்பி நான் ஜிமின்கிட்ட நல்லாவே பேசுகிறான். ஸோ இப்போ வந்துட்டு டே தான் இப்போ டே வந்து ஷைலு பின்னாடி போயிட்டுருக்காரு. ஷைலோட அப்பனா பார்த்துடுறாரு. இப்போ உங்களோட அப்பா தான் ஷைலோட அப்பா கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நல்ல பசங்க பார்த்துப்பாங்க பொண்ணு நல்லா அப்படின்னு. இப்போ டேக்கும் ஷைலுக்கும் தான் அப்படியே வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிமின் நல்லா அந்த ஊரில் 1 மாதம் இருந்து டேவோட கல்யாணம்லாம் பண்ணி ஷைலுவையும் டிவியும் வந்துட்டு கூட்டிகிட்டு திருப்பி வந்துட்டு கொரியா போகிறீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஸ்பெஷல் பார்ட் கேட்காதீங்க, பிகாஸ் இதுலேயே கொஞ்சம் மஜாவாக பண்ணியாச்சு. ஸோ
ஸ்பெஷல் பார்ட் இல்லைடா, சாரி. ஸோ ஜேகேயோட இன்கம்ப்ளீட்டோட ஸ்பெஷல் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வரும். டாடா, பை பை, லவ் யூ.